79 மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில் என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. நம்முடைய உறுப்பினர் கேள்வியின் வாயிலாக இந்த கேள்வியை கேட்டாலும் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பவர் நாத்திகர் என்றாலும் ஆசிகருக்குண்டான பணியையும் சேர்ந்து செய்வது போல் தினந்தோறும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயில் என்ன ஆயிற்று, அந்த கோயில் என்ன ஆயிற்று என்று கேட்டதற்கு இணங்க தற்போது 50 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு 10% பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் மீதம் இருக்கின்ற பணிகளையும் நிறைவேற்றி குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஜெயங்கொண்டம் தொகுதி ஆண்டிமடம் ஒன்றிய கொடுக்கூர் அருள்மிகு சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில் மட்டுமல்ல, சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனைத்து கோயில்களும் என்னுடைய ஜெயங்கொண்டம் தொகுதியில் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு உத்தரவிட்ட நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் எனது தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆண்டிமடம் ஒன்றியம் புதுக்குடி ஊராட்சியில் உள்ள அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோயில், ஜெயங்கொண்டம் ஒன்றியம் முத்துசேர்வாமடம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில், இந்த 2 கோயில் பழமையான கோயில்கள். இந்த திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்து குடமுழுக்கு நடைத்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வரார் என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர் கோரிய இந்த பசுபராய திருக்கோயில் மற்றும் மற்றொரு திருக்கோயிலான வரதராஜ பெருமாள் திருக்கோயில் 2 திருக்கோயில்களும் 19/4/2025 அன்று பாலாலயம் தொடங்கப்பட இருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் மனநிறைவோடு அந்த பாலாலயத்தில் கலந்து கொண்டு திருப்பணியை துவக்கி வைத்த பிறகு இந்த ஆண்டுக்குள் இந்த 2 திருக்கோயில்களுக்கும் குடமுழுக்கு நடைபெறும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஜெயங்கொண்டம் ஒன்றியம் இரவாங்குடி கல்லேரியில் இருக்கின்ற ஆதிதிராவிடர் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வீரனார் திருக்கோவில் மற்றும் ஆதிதிராவிடர்கள் புனரமைப்பு செய்வதற்கு எனது தொகுதியில் கோரிக்கை வைத்திருக்கின்ற பல்வேறு கோயில்களுக்கு ஆதிதிராவிடர் திருக்கோயில்கள் திருப்பணி திட்டத்தின் கீழ் செய்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார் என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய இந்த வீரனார் திருக்கோயில் என்பது ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற திருக்கோயில். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆதி திராவிடர் பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கும் கிராமப்புற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கும் செய்தவற்றை ஒரு நிமிடத்தில் சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதி வேண்டுகிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் ஆதி திராவிடர் மற்றும் கிராமப்புற திருக்கோயிலுடைய எண்ணிக்கையை கணக்கிட சொன்னார். கணக்கிட்ட பொழுது ஆண்டுதோறும் 1000 திருக்கோயில்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1 லட்சம் ரூபாய் என்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த 1 லட்சம் ரூபாயை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி 1000 என்று இருந்ததை 1250 கோயில்கள் கிராமப்புறங்களிலும் 1250 கோயில்கள் நம்முடைய ஆதி திராவிடர் பகுதியிலும் எண்ணிக்கையை உயர்த்தினார். ஒன்றை 2 ஆக்கினார். 2 லட்சமும் போதவில்லை என்று தற்போது 2.5 லட்சம் ஆக்கி ஆண்டுக்கு 5000 கோயில் என்று இதுவரையில் 15000 கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த திருப்பணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு என்றால் 106 கோடி என்று ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலும் கிராமப்புற பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கும் இந்த திருக்கோயில் திருப்பணிக்காக 212 கோடியை ஒதுக்கீடு செய்த முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். அவர் கோரிய அந்த வீரனார் கோயில் பட்டியலில் ஏற்கனவே இணைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.